திருப்பூர். திருப்பூர் அவனுக்கு திருப்பூர் தாயும் மகனும் காரணம் சொல்லலாம். நீங்க யாரெல்லாம் வந்திருக்கியா? இன்னொரு காரணம் சரியில்லையே. உள்ளம் கோயில் சாமி பக்கத்துல போகுதியே. யாருக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கு? இவருக்கு என்ன கண்ணாடி எல்லாம் போட்டிருக்காரு? நல்லா இருக்கார? தொண்டையை போய் டெஸ்ட் பண்ணீங்களா? பண்ணிக்காங்க. அதனால தான் முத கேள்வி அதை சொன்னேன். புரியுதா? ஆமா, இவனுக்கு வேற இன்ஃபெக்ஷன் ஆயிருக்க மாதிரி தெரியுது. பெருசா வராது, சாதாரணமா தான் காரணம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லைக்கு போற வழியில இடது புறத்துல காளி மாரியம்மன் சொல்லி 2 தெய்வங்கள் இருக்கு. சரிதானா? அதுல இருந்து வடபால் சென்று பார்த்தேன். தடுமுடி தரித்த முனீஸ்வரனுடைய ஒரு தெய்வ பார்வையும் அந்த பகுதியில் இருக்கு. உன்னுடைய வீட்டினுடைய அருகில் இருந்த ஒரு மரத்தடியில ஒரு தெய்வ ஸ்தலம் ஒரு காலத்துல இருந்துச்சு, இப்ப இல்லை. ஆனா 3 ஆண்டு காலங்களாக உன் வீட்டுல சோதனையும் வருமான குறைவும், தொழிலை நடத்த முடியுமா முடியாதா, இடமாற்ற வேண்டுமாங்கிற வேதனைக்குரிய நிகழ்வும் நடக்கும். இப்போதைக்கு இருந்த பொருள்கள் எல்லாம் நஷ்டமும் அடமானத்திலையும் மாட்டிக்கிடும். அதுல இருந்து மீட்ட முடியாத துயர அலைகள். சொந்தமா தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வேற வழி கிடைக்குமாங்கிற ஒரு சிந்தனை உன் உள்ளத்துல இருக்கு. அதுக்கு ஊக்கமும் இல்லை, யாருடைய உதவியும் இல்லை. ஐயா கருப்பசாமி, நீ நினைச்சா நடக்கும்னு நினைச்சு வந்திருக்க. காரணம் பாத்தியாடா, எவ்வளவு பெரிய நல்ல வார்த்தை. மங்களம் உண்டாகும். அதனால புதிய தொழில் நீ ஆரம்பிக்கலாம். அதுக்கு பணம் நான் தரேன். அது 3 வருஷங்களுக்கு பிறகு எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் உதவியா இருக்கும். ஜெயிச்சு தந்தா போதுங்களா? நல்லா இருக்கும். ஐஸ்வர்ய மருமகளே, என்ன பார்த்து ஒரு பையன் நல்லா படிச்சு பேராசிரியர் ஆகுவான். சந்தோஷமா. அதே திருப்பூர் எல்லை மிட்டாய். நீ மிட்டாய் வைக்கிறியான? மிட்டாய் வாங்கியிருக்க, வச்சிருக்கியா? இன்னொரு தடவை காலம் மிட்டாய் வாங்கியிருக்கான். ஓரளவு எனக்கு இப்போ 30% 40% வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை கொஞ்சம் விருத்தியாக்கி என் கடன் எல்லாம் தீர்த்து என்ன ஓகோடு வாழ வச்சிடணும் கருப்பசாமி. அப்படி ஒரு எண்ணமும், அப்படி நடக்குமோ நடக்கலையோ இல்லையேன்னு உள்ளத்துக்குள்ள ஒரு பயத்தோட என்ன பார்க்க வந்திருக்கேன். காரணம் இந்தா, பயப்படாடா, தைரியமா என்னைய கூப்பிட்டுக்கிட்டு கடையை ஒவ்வொரு நாளும் தர கருப்பசாமின்னு சொல்லு. மக்கள் வந்து குவிவாங்க. ஜனவசியம் பணவசியம் நல்லா இருக்கும். கால பௌர்ணமிக்கு குணமாக்கி தரேன், வெற்றியாயிரும். போடு கருப்பசாமி. அதே திருப்பூர் எல்லை இடம் சம்பந்தமாக மனவேதனை அடைந்து ஓரளவு வெற்றி அடைந்து வந்த மகன் யாரம்மா? அது யாரம்மா? இப்ப போங்க. ரயில் போயாச்சு, நீங்க போலாம். ரயில் போயாச்சு. இன்னொரு தடவை காலம் விட்டுறலாம். எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி ஏகுதே எந்த உள்ளம் துள்ளி வேளை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு இடம் சம்பந்தமான விஷயத்துல தலையிட்டு இப்ப நான் உன்னை பாதி தூரத்துக்கு ஜெயிக்க கொண்டு வந்துட்டேன். மீதியும் ஜெயிச்சு உனக்கு வெற்றியாக்கி தந்துருந்தேன். வேற உன் பிள்ளைக்கு உனக்கு என்னப்பா செஞ்சு தரணும்? எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம பசி கிடையாது. பக்கத்துல வா. கொஞ்சம் கண்ண மூடு, உள்ளுக்கு நான் வாரேன்.
அதை இன்னைக்கு சரி பண்ண முடியுமா அல்லது அடுத்து எப்ப முடியும்னு கேட்கிறேன். இன்னும் 13 நாள் கழிச்சு என்ன பார்க்க வாப்பா. உடல்நிலையை சரியாக்கி தந்துடுறேன், இடத்தையும் முடிச்சு ஜெயிச்சு தந்துடுறேன். நல்லாரு அதுல நான் தான் முன்னின்று உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். 1,00,000 கொடுக்குறேன். ஓகே, 20,000 1,00,000 கொடுக்குறேன். கர்மசாமி நினைத்தபடி வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தவன் யாருப்பா? என்னப்பா அவனுக்கு இன்னும் கல்யாணம் முடிக்கலையா? ஆம்பளை திறமையா இருக்கிய கால நம்மகிட்டே கல்யாணம் முடிக்காத தாத்தாக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? கல்யாணம் முடிக்காத தாத்தா கல்யாணம் முடிக்காத தாத்தாக்கள் எத்தனை பேர்? இன்னொரு தடவை கால விட்டு வரலாம். அண்ணன் சிரிக்காரு. சரி, இறுதி கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறது நியாயம் தான்ப்பா. நான் நினைச்சபடிதான் நடக்கணும்னு நினைச்சா இந்த வயசுக்கு மேல அது அமையுமாடா? உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா போதுமா? நல்லது, சந்தோஷம். கால் வந்துட்டு வா. பிறந்த இடம் தேடி வளர்ந்த இடம் தென்றே பெருமையுடன் வருக. நீ பிறந்த ஊர் ஒன்று, இப்ப வாழும் இடம் ஒன்று. உண்மையா? உண்மைதான். ஏன் நீ பிறந்த ஊர்ல சொந்த பந்தங்கள் இருக்காங்களா? அங்க பெண் பார்க்க வேண்டியதானே? உறவே சரியில்லை, உறவே வேட்டு. உறவை புதுசா வச்சுக்க வேண்டியதான். ஓகே பண்ணிக்க வேண்டியதானடா. ஒரு பொண்ணு இருக்குடா உன் வயசுக்கு, மாட்டிக்கிடுவோமா? ஓகே பண்ணிடலாமா? கால் வந்துட்டு வா. எப்படியோ சங்கிலியை பூட்டி விடணும், அவ்வளவுதான வேலை. கருப்புசாமிக்கு இந்தா 3 மாதம் கழிச்சு என்ன பார்க்க வரும்பொழுது நல்ல செய்தியோட வருவேன். பக்கத்துல வா. வைக்கா ஒரு கல்யாணம் நடந்துரும், ஜெயிச்சுக்கா. 3 மாசம் ஆமா, வரக்கூடாதா? வரலாம், மகிழ்ச்சியோட வருவேன். அந்த நேரத்துல அதுக்கடையில முயற்சி பண்ணிக்கிட்டே வருவேன். என்ன அதே திருப்பூர் எல்லை சிவாய நம. கையில கழுத்திலே ருத்ராட்ச கொட்டை, நெத்தியிலே பட்டை, உடையிலே காவி. ராணிமலை பதியன். இன்னொரு தடவை கால் வந்துடா. மனத்து அலப்பாயுது, அலைப்பாயுதே தம்பி உன் மனம் அலைப்பாயுதே. பக்கத்துல வரலாம். கருப்புசாமி ஏற்கனவே நான் ஒரு குடும்பத்தை சொந்தமா நினைச்சு அவங்களுக்கு எல்லா கடமைகளும் செய்து வந்தேன். ஆனா அதுல சில பாதிப்புகளும் மனவேதனைகளும் ஏற்பட்டு உறவெல்லாம் பகையாகி விட்டது. இப்ப நான் புதிய வாழ்க்கையை நான் பெற்றுட்டேன். இந்த வாழ்க்கையும் பார்க்க முடியல, அவங்க பிடியில இருந்து என்னால விடுதலை ஆக முடியல. இதுக்கு ஒரு முடிவு எனக்கு கிடைக்கணும்னு என்ன கேட்க வந்திருக்கேன். காலம் விட்டுவா. போடணும் சோப்பு போடணும் போடணும். அது என்ன படம்? சோப்பு சிப்பு கண்ணாடியா? சோப்பு சிப்பு கண்ணாடின்னு நாகேஸ்வர் நடிச்ச படம் ஒன்று இருக்கு. இன்னொரு தடவை காலம் விட்டுவா. மாமியாருக்கு சோப்பு போட்டா மகளை கட்டிக்கலாம். அந்த பாட்டு அதில் தான் வரும்னு நினைக்கிறேன். தாய் மாமனுடைய மனைவி தாமனோ தந்தைக்கு சமம். அவங்க 2 பேருடைய அன்பை பெற்றுட்டா அந்த பிள்ளையை கட்டிக்கலாம். அதான உண்மையான உறவு. அதனால அந்த பிடியிலிருந்து உன்னை வெற்றியாக்கி வரணும்னு சொன்னா அவங்களுக்கு வேற ஒரு துணை இருந்தா தானே என்ன விடுவாங்க. அப்படி ஒரு நிலைமை வருமா வராதா? இல்ல நான் தான் பழி சுமக்கணுமான்னு ஒரு வேதனை உன் உள்மனத்துக்குள்ள இருக்கு. அதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்தா போதுங்களா? கால் விட்டுருவான். வெளியில மழையா உள்ள மழையா? இந்தாப்பா, உன்னை விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துக்கு காரணம் உன் மனதை வருத்தப்பட வைக்கணும் என்பதுதான். ஆனா அவங்க வேற வழியில ஆறுதலை தேடிக்கொண்டார்கள் என்பது உனக்கு மறைக்கப்பட்ட உண்மை. நீ தைரியமாக உன் குடும்பத்தை பாரு, நான் பார்த்துக்கிடுறேன். அவங்க பக்கத்தில் உள்ள பிரச்சனை உன்னை தொடாது. ஓடிப்போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வரணும். வடகரை பார்வதிபுரம். வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்க. என்ன விஷயம்?
யாரோ எங்க வீட்டுக்கு பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு என் மனசுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு உன் உள்மனசு எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? அது ஏன் அப்படி நடந்துச்சு? அது உண்மையா இருக்குமா இருக்காதா? உண்மைதான் அப்படின்னு உன் மனசு முடிவே எடுத்துருச்சு. அதனால அந்த தீய சக்தியை நீக்கி என் குடும்பத்துக்குள்ள நல்ல வாழறதுக்கு வழிவகுத்து தரணும்னு உன்னுடைய கேள்வி. காரணம் சொல்லலாம். அதெல்லாம் ஏற்றி விட முடியாது. எவ்வளவு வேற என்னப்பா வேணும்? அதான் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு என்ன ஸ்டார்ட் ஆக்கிருவோம், அவ்வளவுதானே. இதை வீட்டுக்குள்ள கொண்டு வைக்கும் பொழுது லட்சுமி கடாட்சமும் ஆரோக்கியமும் கிடைக்கும். சொந்த வீட்டுக்கு வந்துடலாம்னு தான் அந்த கனியை தந்திருக்கேன். ஒண்ணு, மகனுடைய எக்ஸாம்ல நான் கூட இருந்து அவனை ஜெயிக்க வைக்க வேண்டிய ஏற்பாடை பண்ணித்தாரேன். ஆனா இன்னும் 1.25 மாதங்கள் கால அவகாசம் இருக்கு. ஜெயிக்க வச்சு எப்படியாவது காப்பாற்றி தந்துடுறேன். தொழில் நாளையில இருந்து தொடங்கலாம். இந்த கனியை வீல்ல வச்சு அடிக்கலாம். கர்பசாமி இருக்கு, ஆள் இருக்கு, வரட்டும். வேதம் நீ இனிய நாதமும் நீ. தொழில் அபிவிருத்திக்காக அச்சரங்கள் தாயத்துக்கள் செய்து வாங்கி வந்தது யார்? எங்கப்பா வாங்கிட்டு வந்து? கேரளாவில் அதான் வேத மந்திரங்கள்லாம் ஓதிய நம்பூதிரிட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். அதான் காரணம். இன்னொரு தடவை காலம் சொல்லலாம். சிரிக்கா பாருங்க, எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்க தலைதாரியா நினைக்கியா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு பிள்ளையை பற்றிய மனக்குழப்பமும், தொழிலை நஷ்டப்பட்டிலிருந்து மீள முடியலைங்கிற ஒரு துயர அலைகளும், வீட்டுக்குள்ள வாக்குவாத நோயின்மை காரணமும் குழப்பத்தை உருவாகி, இதனால மண்ணு மேல போட்ட பணத்துக்கு வெற்றி கிடைக்கல, விடையும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு தாகமும் இருக்கு. இதுக்காக பல முயற்சிகள் செய்து பல இடங்களுக்கு சென்றதுல நம்ம வாங்கிட்டு வந்த அச்சரமும் பலன் இல்லை, தாயத்தும் பலன் இல்லை. அதனால கருப்பசாமி இதெல்லாம் ஜெயிச்சு என்னை காப்பாற்றி தரணும். ஆனா யாரோ என்ன முடக்கி போட்டிருக்காங்கிற உண்மை மட்டும் எனக்கு தெரியுது. அதுல இருந்து மீள முடியல என்பது உன் உள்ளத்தில் உள்ள கேள்வி. காரணம் இந்த தீய சக்தியை நீக்கி உன் தொழிலை முதல்ல வளமாக்கி தரேன். இழந்து போன செல்வங்களையும் மீட்டி தரேன். வேற என்னப்பா வேணும்? அந்த சொத்து பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு 3 மாத கால அவகாசம் இருக்கு. என்னை இருந்து பார்த்துட்டு போ, ஜெயிக்கிறதுக்கு வழிவகுத்து தரேன். ஜெயிச்சு கர்மசாமி 7 மணிக்கு 3 மணிக்கு வேண்டாம், எல்லாரும் வந்து நிற்பாங்க. அதே வேலூர் எல்லை கோயில் கட்டி மனக்குழப்பம் அடைந்து கொண்டு நான் போய் பார்த்தேன். யாருடைய யோசனையில கோயில் கட்டினப்பா? அம்பாளுடைய யோசனையில. அடுத்த யோசனை ஏன் அவ சொல்லலப்பா? விதி மயக்கம் ஆயிடுது, மதி கேட்க முடியல. கால் வந்து அந்த கோயில்ல உட்கார்ந்து அந்த சாமி எனக்கு அருள் வந்து இங்க அருள்வாக்கு சொல்லுவ பாரு, எனக்கு அப்படி ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு ஒரு சின்ன ஆசை உள்மனத்துக்குள்ள இருக்கா? நீ பெத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பிரிவும் பிரச்சனையும் நடக்கு. அதை வெற்றியாகி தரதுக்கு அந்த தெய்வமும் துணை கொடுக்கணும், கருப்பசாமியும் செஞ்சு தரணும் என்று உன்னுடைய கேள்வி. கால் ஒன்று சொல்லலாம். ஒரு குடியில போய் மாட்டிக்கிடுவான், பார்த்துக்கிட்டே. உறவு வேணுமா துறவு வேணுமா அப்படின்னு கேட்டா, உலக புகழுக்கு எனக்கு துறவு தான் வேணுமா. இன்னும் என்னடா பிள்ளைகள் உறவை பத்தி பேசுற அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டான். சொல்லுவானா உலகத்துல?
அந்த அம்பாளே பார்த்துக்கிடுவான்னு பாரத்தை போட்டு கோயிலை கட்டினால அங்கே பூசாரியா உட்கார்ந்துக்கிடக்கூடிய சக்தியை தானே உட்கார்ந்துக்கிடுறியா? அப்ப பிள்ளைகள் வாழ்க்கையை பத்தி என்கிட்ட கேட்க மாட்டியா? பாத்தியா? எவரும் இல்ல கால் விட்டுலாம். பிள்ளையனுடைய பிரிவான வாழ்க்கையை சேர்த்து இணைச்சு செம்மையா வாழ வச்சு தாரேன். 1.25 வருஷத்துக்கு பிறகு கோயிலுக்கு வழிவகுத்து செம்மையாக்கி தாரேன். இந்தா காப்பாய்த்த நல்லா இருக்கு. உதிர்ந்த மலர்கள் உயர்ந்து விட்டன, எடுத்துக்கலாம். எந்திப்பா. அதே வேலூர் எல்லை ஜெய் ஆஞ்சநேய மூர்த்தி ஸ்ரீராம். மூன்றாண்டு காலங்களாக தொழிலை பற்றிய ஒரு மன உபாதையும் உள்ளத்துல இருக்கு. அன்பு மிகுந்த ஆஞ்சநேயனுக்கு கோயில் கட்டி அந்த இடத்துல நம்ம பக்தனாக மாறுவோமா முக்தனாக மாறுவோமோ, உலகம் கும்பிடட்டும், அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கட்டும்ங்கிற எண்ணத்துல நீ கட்டிட்ட. உண்மையா இல்லையா? இப்ப இல்லற வாழ்க்கையை பத்தி உன் மனத்துக்குள்ள ஒரு குழப்பமான மனநிலை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்னடா முடிவு செய்யலாம்? கால சன்னியாசத்துக்கு வரத்தை வாங்கிட்டு சந்தோஷம் கிடைக்கிறது வருத்தப்பட்டா நடக்குமா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம். பாட்டு கேட்டிருக்கியா? கண் போன போக்கிரே கால் போகலாமா. ரொம்ப அருமையான பாட்டு தெரியுமா? என்னடா அந்த பாட்டை கேட்டிருக்கியா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, அப்படி போய்விட்டார்களே. அதானே உண்மை. அதனால மாற்ற முடியுமான்னு கேட்டேன். பெரிய மனசா வந்து உட்கார்ப்பான். பிரிந்து போனவர்களுடைய மனதை பற்றி சொல்லணுமா அல்லது மனதை பத்தி ஆராய்ச்சி பண்ணாம சேத்தையே வச்சிடணுமா? ஆம்பளை பெரிய மனுஷனுக்கு அழகு அதுதான். உன் ஆசை உன் பிடிவாதத்திலிருந்து நீ விடுதலை ஆகணுமே. என்னடா ஆகிக்கிடுவியா? மாற்றிக்கிடுவியா? கால் விட்டுவா. ஒரே பிடி பிடிப்பா. வெற்றிமான கொடுப்பா. அமைதி. இந்தாவா. ஆவணி மாதத்துக்குள்ள உன் குடும்பம் ஒண்ணு சேருண்டா. உயர்ந்த தொழிலும் 3 வண்டி வாகனம் வைத்து என் பேரை வைத்து கோடியாக சம்பாத்தியம் செய்வார். வெற்றி உண்டு மகனே. செல்வாக்காய் ஆனந்தமாக ஆனந்தமாக ஆனந்தமாக. சென்னை அச்சரபாக்கம் அடுத்த சுழற்சியில் உங்களை அழைக்கிறேன். வேதனை இல்லாமல் வெற்றியுடன் இருப்பீராக வேலூர்காரர்களே. சென்னை அச்சரபாக்கம். அச்சரபாக்கம் அமைதி அமைதி. மலர்ந்தும் மலராத இன்னொரு தரம் பாதி மலர்வே. உன் மகனுடைய உள்ளத்தை போய் பார்த்தேன். அவன் நம்முடைய மனதுக்கு மாசு கற்பிக்காம இந்த குடும்பம் நடக்கும்னு அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா அதுக்கு மாறுபாடா இருக்குங்கிற ஒரு குழப்பம் அவன் உள்ளத்துல தோன்றி முட்டாள்தனமாக ஒரு கடனை வாங்கிட்டு உன் தலையில ஏற்றி வச்சுட்டு போயிருக்கான். கால் வந்துட்டுவான். எங்க புரியா ஒரு கணிப்பீங்களா பாருங்க. அதனால அவனை திருப்பி வர வைக்க முடியுமான்னு பார்த்தேன். முடியும். ஆனா இப்போதைக்கு அவனுடைய மனது வேறொருவரால் திருப்பப்பட்டு இருக்கிறது. அந்த மனநிலைகளை திருப்பி உன் பக்கத்துல கொண்டு வந்து சேர்க்கிறேன். இந்த கடனையும் தீர்க்கிறேன். இந்த கடனை தீர்க்கிறதுக்கு 6 மாத கால அவகாசம் இருக்கு. சற்று பொறுமையாக இருந்து மெல்ல மெல்லதான் தீர்க்க முடியும். எடுத்த உடனேயே அள்ளித்தரக்கூடிய நிலைமைகள் இல்லை. பொறுமை இருந்தால் வெற்றி அடைய முடியும். கால் சொல்லலாம். வர வைக்கிறேன்.
இந்தா ஒரு முறை இந்த மாதத்துல அவன் பேசுவான், மெல்ல வந்து ஒரு முறை உன்னை பார்த்துட்டு போவான், காப்பாத்தித்தாரேன், வெற்றி. கருப்பசாமி, ஆமா, அதே சென்னை மாநகர் கல்யாண சம்பந்தமாக கேட்டு வந்த மகன். தம்பி அத்துறாதடா, அவ்வளவு வேகம் இருக்கு உனக்கு, அதான் கேட்டேன். கால் விட்டு வா. போய் பார்த்தேன். நிலையான தொழிலும் இல்லாமல் இருந்த வருமான வேட்கையெல்லாம் தனித்து ஒரு சீரான வழியை உருவாக்கணும் கருப்பசாமி, எனக்கு தொழிலையும் தரணும், தக்க துணையும் தரணும் என்பது உன்னுடைய கேள்வி. கால் ஒன்று. ஆனா யாரையும் கெடுக்காத உத்தமமான குணம் படைத்தவன் நீ. நீ வச்சிருக்க வண்டி கூட கொஞ்சம் சரியா ஓடாம ஓட்டதான், அதை சரியாக்கி உனக்கு வெற்றியாக்கி தரேன், வரலாம். இந்த ஆவணி வரை பொறுமையாக இருந்தால் உனக்கு வருமானத்துக்கு ஒரு வழிய, ஒரு சொந்த தொழிலை உருவாக்கி தரேன், நல்ல ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணமும் நடத்தித்தாரேன்டா, வெற்றி உண்டு, ஆனந்தமாக இருப்பாயப்பா. பணம் பெருகும், நல்லா சந்தோஷமா இருடா. அதே சென்னை மாநகரில் எத்தனையோ ஜாதகத்தை பார்த்தேன், ஒரு பொருத்தமும் கிடைக்கவில்லை. கருப்பசாமி, நீயாவது ஒரு நல்ல ஜாதகத்தை பார்த்து வழிவகுத்து தாயே அப்பா அப்படின்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். யாருப்பா ஜாதகம் நீ வச்சிருக்க? காரணம் சொல்லலாம். ஜாதகம் போய் பார்த்தீங்களா? அப்ப சொல்லலாம். முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு என்ன பேருப்பா? அருண் என்ற மாதிரி சொல்லுவோம். அருள் என்று மாறி சொல்லுவோம். என்ன செய்யணும்? அதான் நான் போய் பார்த்தேன், எத்தனையோ ஜாதகங்களை போய் பார்த்துட்டேன், ஒண்ணுமே சரி வரல. கருப்பசாமி, இருக்கிற குறை என்னன்னு தெரியணும்னு கேட்கிறேன், காரணம் சொல்லலாம். பெரியபாளையத்தம்மன் எங்கப்பா இருக்காங்க? உங்க திசையிலிருந்து வடக்கு திசை நோக்கி இருக்கிறாங்க. போய் கும்பிடுவியா? போற நேரத்துல அப்படி ஒரு வணக்கம், அவ்வளவுதான். அவன் வந்து அந்த எல்லையில வந்து நிக்கா. அதான் கேட்டேன், அம்மா அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமான்னு கேட்டேன். நடக்கும், அவனை என் சன்னிதானத்துக்கு கூட்டு வாங்க. கூட்டு வந்துட்டேன்னா அதுக்கு அடுத்த பௌர்ணமியில வெற்றி ஆயிடுது. நல்லா இரு, சந்தோஷமா இரு, மகிழ்ச்சி பெரு. இந்த அப்பா வாழ்க்கையை தேடிதான். சின்ன பையன் தொழிலுக்கு போறான், பைசா சொல்ல முடியும், வருத்தப்படுவீங்க நீ. அவங்க ஒரு இடத்துல பண்டா சேர்த்து வைக்கான், இன்னொரு நண்பர்களுக்கு செலவழிக்கான். அவனை பக்குவமா விட்டு உன் மடியில போட்டுருக்கேன். ஓகே, பண்ணிடுவான். கருப்பசாமிக்கு நீதிமன்றம் தொடர்பு யாருக்கு? சென்னையில் நீதிமன்றம். கோர்ட்ல வழக்கு கிடக்கானே, வழக்கு பதிவு பண்ண போறீங்களா? நீதிமன்றத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கா? அப்படி என்ன பேசுறேன்? நீதிமன்றம் வழக்கு சம்பந்தமாக தொடர்புடையவர் யார்? சென்னை. சென்னையா நீங்க? வழக்கு இருக்கா? வழக்கு கொடுத்துருக்கிய, வந்துட வேண்டியதானே? என்ன வழக்கு கொடுத்திருக்கிறேன்? அதான் நீதிமன்றம் தொடர்பு வைத்துக் கொண்டிருப்பவர் யார்? சென்னை. நீங்க அங்கேயே இருந்துக்கிட்டே எதிர்க்க முடியாம வந்துட்டாங்க. தெலுங்கு கொஞ்சம் தெரியுமா? தெரியுங்களா? அதான் கச்சர பச்சரன்னு பேசுதான் கேட்டேன். உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். எல்லாமலை பெருமாள் உங்களுடைய இடத்துக்கு அல்லல் காத்து இருக்கிறார். ஆனா இப்போ 5 ஆண்டு காலங்கள் உங்களுடைய நிலம் பொன்பொருள் சம்பந்தமாக பெரிய பெரிய போட்டி பொறாமையும் ஆகி விசாரணைகள் பல வந்து வெற்றியடைய முடியலைங்கிற வேதனை இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? உண்மை. இதுல உற்றார் உறவினர்களால் ஏற்பட்ட போட்டி தான் இது அத்தனைக்கு காரணம்.
இதுல மந்திர தந்திர ஏவல்களும் நடந்தது. அதனால உடல்நிலைகளும் மனநிலைகளும் பாதிக்கப்பட்டு ஒரு பிரிவும் ஏற்பட்டு விட்டன. கால்வன் சொல்றோம். இந்த வழக்கை ஜெயிச்சு தாரேன். அந்த வழக்கு எண்ணெல்லாம் எடுத்து வச்சிருப்பா, ஜெயிக்க வைக்கிறேன். இன்னும் இருந்து 8 மணிக்கு பார்த்துட்டு ஊருக்கு கிளம்புங்க. இந்த மக்களே நல்லாரு, செல்வாக்காரு இருந்து பேசுவோம். நலமடைவி நெடுமங்காடு மெல்ல தூக்கி விடுறா தாத்தாவை, கை விடுறா ஆம்பளைய வாலிப தாத்தாவை. மாற்றம் எனது மானிட தத்துவம், தேற்றும் மனம் யாவும் நான் தேற்றி வைக்கும் வல்லவன். காலக்கணிதம் எழுதினார் கண்ணதாசன். தெரியுமா? +2ல 1992 பாடத்திட்டத்துல காலக்கணிதம்னு ஒரு பகுதியை எழுதியிருந்தார் கண்ணதாசன் அவர்கள். மாற்றம் எனது மானிட தத்துவம் எழுதினார். மனிதன் எப்பொழுதும் மாறக்கூடியவன் தான். இதுதான் ஒரு பிடி என்று சொல்லி உட்கார மாட்டான். சரிதானே? கால் வந்துட்டு வரலாம். அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை தெய்வம். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வாடா தம்பி. தெளிந்த நினைவும் ஏ ராஜா நல்லா இருக்கேடா தம்பி. இவனுடைய மனதும் அறிவும் மாறதுக்கு இன்னும் 15 நாள் இருக்கு. எத்தனை நாள் இருக்கு? 15 நாள் இருக்கு. பௌர்ணமிக்கு கூட்டு வந்து வாழ்க்கையை நல்லா ஆக்கி தரேன், செம்மையாக்கி தரேன். ஒரு தெய்வத்தின் துணையும் கிடைக்கும். அதுவரை சற்று பொறுமை வேண்டும். நல்லா இருக்கு. ஒருத்தர் மூலமாக மாந்திரிகத்தில் ஒரு செயல் செய்து அந்த சேர்ப்புகளை தடுக்கக்கூடிய நிலை நடக்கு என்பது உண்மை. அந்த தீய சக்திகளை நீக்கி உன் பிள்ளைய வாழ்க்கையை ஒருங்கிணைத்து தர வேண்டியது என்னுடைய கடமை. வெற்றியாக்கி தரேன். இன்னொரு பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு ஒரு ஏக்கம், ஆவணிக்குள்ள அதை நடத்தி வச்சு தரேன். சந்தோஷமா இருங்க. கால் ஒன்று வரலாம். இப்பொழுது ஒரு வருமானத்துக்குரிய ஒரு வழியை கண்டறிந்து ஒரு வெற்றியை என் மூலமாக அடைந்திருக்கிறீர்கள். மீண்டும் அது தொடர்ந்து உங்களுக்கு கை கொடுக்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன். பல லட்சங்களையும் கையில தாரேன். வெற்றி உண்டு மக்களை, செல்வாக்கா இருக்கலாம். பௌர்ணமிக்கு என்ன பாங்குடன் பாருங்கள். வாழ்க. அதே நாகர்கோவில் எல்லை அவங்களும் தன் பிள்ளைய பத்தி தான் கேட்க வந்திருக்காங்களா? யாரது? என்னாச்சு? பிள்ளை எங்க இருக்கு? படிச்சுக்கிட்டு இருக்காங்களா? எத்தனை வயசு? பேர் என்ன? தண்ணீர் சுடுவதென்ன? நீங்க நாகர்கோயிலா? தொழிலை பற்றி மன வருத்தப்பட்டு வந்தது யார்? எங்க போயிட்ட? சாப்பிட போயிட்டியா? சாப்பிட போயிருந்தியா? பேக் பேக். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். அது சரஞ்சரமாய் போவதுன்னு. தண்ணீர் சுடுமா? ஆனா சுடுதுன்னா இயற்கைக்கு மாறாக இருக்குன்னு அர்த்தம். நெருப்பு குளிர்து, நெருப்பு சுடத்தான் செய்யும். அப்ப அது இயற்கைக்கு மாறாக இருக்குன்னு அர்த்தம். வெண்மையை கருமை என்று கண்ணாடி காட்டுதடி, இறைவன் இருக்கின்றானா? அவன் இருந்தால் உள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா? கால் வந்து மனிதன் கேட்கிறான், எங்கே வாழ்கிறான்? உன் பிள்ளையனுடைய உள்ளத்தை போய் பார்த்தேன். உங்களுடைய எண்ணங்களுக்கு மாறுபட்ட குணமும் மனமும் அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறது. புரிகிறதா? புரிகிறதா? அதனால அந்த எண்ணத்தையும் சரியாக்கணும். வாழ்க்கைக்கு தெளிந்த நல் வழியும் காட்டி தரணும். இதை வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? அதுக்குதான் கொஞ்சம் எண்ணங்கள்ல கொஞ்சம் குறைவு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். வேற ஒரு குழப்பம் உள்ளத்துக்குள்ள நாடி இருக்குன்னு சொல்லியிருக்கேன்.
நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மகளே. உங்களை அடிப்படையே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கண்ண மூடி உட்காருங்க. நல்ல கொஞ்சம் தொடாம உட்காருங்க. காலைல வந்துட்டு வரலாம். இருக்கின்றாரா மனிதன் கேட்கிறா அவன் இருந்தான். அன்பு பாசத்திலே ஒரு உள்ளத்தில் ஒரு சின்ன தடுமாற்றம். அது ஒரு பிரச்சனைக்குரியதாக மலராது. ஏன்னா நம்ம பரந்த உலகத்துல வாழும், அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனா இப்ப அவ படிக்கிற படிப்பை பத்தி கேட்டேன். அவ ஐஏஎஸ் எழுதி வெற்றி காண்பாள். ஆனால் செகண்ட் கேரக்டர்ல வருவா. ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி விஷயத்துல வந்துருவா. அப்படி ஜெயிக்க வச்சு தந்தா போதுங்களா? ஐஏஎஸ் தான் வரணும்னு நினைக்கிறேன். அவருடைய கேரக்டர் அப்படித்தான் இருக்கு. அடுத்த வாரத்தில் அதை செட் பண்ணி தரேன். கால் வந்துட்டுவாங்க. எல்லாம் ஒண்ணுதானப்பா. இருந்தாலும் ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சித்தலைவர், இது வனத்துறை ஆட்சித்தலைவர், ஒவ்வொன்று இருக்கு. கவலையே படக்கூடாது. நீங்க நினைத்த லட்சியத்தை நிறைவேற்றி தந்துருந்தேன். எப்படியாவது அந்த பாக்கியத்தை உனக்கு அழங்கிறேன். நான் கொடுக்கிற விபூதியை கொண்டு கொடு. மனம் தளராமல் எழுதுவாள், வெற்றியும் அடைவாள். போஸ்டிங் ஹைதராபாத், டெல்லி, இந்த 2 மாநிலத்துல செலக்ஷன் பண்ணுறோம். சரியா? ஜெயிச்சுவாங்க. தெரியும் எனக்கு. அடுத்து வெற்றி அடைந்து என்னை பார்க்க வந்துருவீங்க. நலமடைவீர். வாழ்க வாழ்க. அடுத்து வரும்போது அதை பத்தி பேசுவோம். நல்லா இருக்கு. ஒரே லட்சியமா போய் ஊதிய கொடுத்துருங்க. கர்மசாமி, தொழிலை பற்றி நஷ்டமும் மனவேதனையும் அடைந்த மகன். வாடா உட்காருடா, கால் ஒழிச்சு வா. பணத்தை பூரா என்கிட்ட விடுறா. இத மாதிரிதான் உன் பணம் எல்லாம் அடுத்தவங்கள்ட்ட போய் சேர்ந்துருச்சு. உண்மையா இல்லையா? கால் ஒழிச்சு. மூன்றாண்டு காலங்களாக நீ நினைக்கிற தொழில வெற்றி அடையாமல் கடன் பட்டு வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறாய். இப்பொழுது இன்னொரு நாட்டுக்கும் தனக்கும் தொடர்புள்ள ஒரு தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நட்பு உனக்கு கிடைக்கும். புரியுதா? புரியுதா புரியலையா? இனி ஒரு நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் தொடர்புள்ள ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு நட்பு உனக்கு கிடைக்கும். அது மூலமாக உனக்கு வருமானத்துக்குரிய வழியும் வகுக்கப்படும். அதை ஜெயிச்சு தாரேன். இந்த கடனையும் தீர்த்து தாரேன். வேற என்னடா வேணும்? ஒண்ணு சேரணும். கண்ணை மூடு. வருமானம் பார்க்கிறேன். வரும். இந்தா சிவாய நம என்று சிந்தித்து இருப்பாயாக. வந்து சேர்க்கிறேன். வெற்றி உண்டு. கல்வி அது உனக்கு தான். மாத கண்ணை மூடு பார்ப்போம். நல்லா தாரேன். போயிட்டு வா. கர்மசாமி, அதே நாகர்கோவில் எல்லை நிறைய செல்வங்களை இழந்து வேதனைப்பட்டு வந்த மகன். யாருப்பா? நிறைய செல்வங்களையும் வேலைகளையும் இழந்து குடும்பத்தில் மன உபாதை அடைந்து வந்த மகன். காலம் சொல்லலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த இடத்துல நாம ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த செல்வங்களை எல்லாம் இழந்து இப்ப வேதனைப்பட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி குடும்பங்களில் மன ஒற்றுமை, வார்த்தைகள் இவைகளெல்லாம் இன்னைக்கு நம்ம உள்ளத்துக்கு மாறுபட்ட குணத்தோடு இருந்துகிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? அதனால அந்த ஒற்றுமை நடக்குமா? நம்ம சொல்லுக்கு கட்டுப்படுவாங்களா என்பது சந்தேகம். அவங்க எந்த சாமியும் நம்புறதில்லை, எந்த சாமியும் கும்பிடுறதுக்கும் போறதில்லை. ஏம்னா அத்தனையும் நம்பி நம்பி ஏமாந்தாச்சு, இனிமே கடவுளே இல்லை அப்படிங்கிற எண்ணம் அவங்க உள்ளத்துக்குள்ள இருக்கு. காலம் சொல்லலாம். பேரலைவாயில்
வேற என்னப்பா வேணும்? பையன் உடனடியே கல்யாணம் நடக்கணும். கல்யாணத்தை நடத்தி தரேன், தை மாதம் வரை பொறுமையா இருக்கணும், வெற்றியாக்கி தந்துடுறேன். ஊருக்கு வந்து திறமை செஞ்சுட்டு வாங்க. எனக்கு புரிஞ்ச அளவு அம்மா வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டாங்க. அதான் குடும்பத்தில் உறவில் உபாதையுடன் வந்திருக்கிறாய். சாப்பிட கூட சாப்பாடு கூட கஷ்டப்பட்டு செல் வசதி வாய்ப்பு இருக்கு. சாப்பிட கூட கஷ்டப்பட்டு அம்மா அம்மா விட்டு விட்டு வெளியே வந்து தாப்பா, எப்படியும் உனக்கு பணம் கிடைக்கும், வாழ்க்கையை அமைச்சு தர, பையனுக்கு கல்யாணத்தை நடத்தார். நல்லா. கர்மசாமி, ராஜபாளையம் எல்லை, ராஜபாளையம் ராஜபாளையம் ராஜபாளையமா? ராஜபாளையமா? மன வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு? யாருக்குமா? நீங்க மன வாழ்க்கைனா புதிய கல்யாணத்தை பத்தி கேட்க வந்தது சிந்தனை பண்ணிட்டாருங்க. பக்கமும் தராசு ஒரே மாதிரிதான் இருக்கு. இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. அப்படியா? யாரு? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உனக்கு முன்னும் பின்னும் மாரியம்மன்கிற ஒரு தெய்வத்தினுடைய ஒரு துணை அனுக்கிரகம் உனக்கு இருக்கு. ஈராண்டு காலங்களாக கணவனுக்கும் உனக்கும் உள்ளுறவான வாழ்க்கை சரியில்லாத வேதனை. அதனால வேற யாராலும் மாற்றப்பட்டிருக்குமா? இயற்கையிலே இந்த குணம் மாறி இருக்கா? வாழ்க்கை இவனோடு தொடருமா தொடராதா, அல்லது நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிடலாமா அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்துல ஓடும். கால் வந்து அவன் மனதை திருத்தி ரெண்டையும் ஒன்னா சேர்த்து வாழ வைன்னு மேல இருந்து உத்தரவாயிடுது. சிறப்பா நடை தந்தா போதுங்களா? கால் ஒன்று. மகளே, ரெண்டும் இணை பிரியாமல் இன்பமோடு வாழ்வீர், வெற்றி உண்டு. நல்லா இருக்கு. கர்மசாமி, அதே ராஜபாளையத்தில் தான் பெற்ற பிள்ளைய பத்தி கேட்க வந்தது. பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாருமா? என்ன வேணும்? முடிவு பண்ணியாச்சா? எந்த பாப்பா? மாப்பிள்ளோட்டுக்காரங்க எங்க இருக்காங்க? சொன்னா வருத்தப்படுவீங்களா? கால் ஒன்று. வருத்தப்பட மாட்டேன்னு என்கிட்ட உத்தரவாதம் சொல்லியிருக்க. வருத்தப்பட மாட்டோம்னு உங்க ஆத்தா என்கிட்ட உத்தரவாதம் சொல்லியிருக்கா. இதை சொன்னா வருத்தப்படக்கூடாது. ஏன்னா நீங்க பொம்பளைங்க, உங்களுக்கு மனசு தாங்க முடியாது. நீ எனக்கு வேண்டாம் என்ற கல்யாணத்தை சொன்னாலும் நாங்க ரெஜிஸ்டர்ல கல்யாணம் முடிச்சுக்கிடுவோம். குழந்தையோட உன் முன்னால வந்து நிற்போம். நீ எங்களை என்ன செஞ்சிட முடியும்டி அப்படிங்கிற வீராப்பு பேசுதாவம்மா. உண்மையா? பெத்தால் தான் பிள்ளை. வீணா பாசத்துல குமுறக்கூடாது. ஒரு பருவத்துல முடிவுக்கு வந்தாச்சுன்னா சில பிறப்பு அப்படித்தான் இருக்கும். அதனால அதை விட்டு பிடிச்சி நீ விட்டுட்டனா அவங்க ஐஸ்வர்யமா இருப்பாங்க. மனதார வாழ்த்திரு. இனி பிரிக்கிறதுக்கு வழியே இல்லை. அது ஏன் அப்படி சொல்றோம்னு சொன்னா, கல்யாணத்துக்கு பின்பு நடக்க வேண்டியதெல்லாம் முன்பே நடந்து விட்டது. புரியுதா? அது ரொம்ப விளக்கம் சொல்லி என்கிட்ட நீ வருத்தப்பட வேண்டாம். அதனால அந்த வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். நான் நல்ல வாழ வச்சு மனங்குடியில வாழ வைக்கேன். புண்ணியமா இருக்கும். 2 பிள்ளைகளுக்கு தாயாவாள்.
சுயராஜ்யமா வாழ்வா. சென்னையில எதிர்காலத்துல வீடும் வாங்குவா. சுபிட்சமாக இருப்பாள். சந்தோஷமாக ஏற்றுக்கொள். வெற்றி உண்டு. இந்த மகளே ஆனந்தமாக இரு.